எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? நான் அதான் சர்ச்சை பாட்டி வந்துட்டேன். இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? பாரதியார் ஆத்திச்சூடியில வர கெடுப்பது சோர்வு அப்படிங்கிற ஆத்திச்சூடியோட கதை தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல கவின்னு ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் ரொம்ப நல்ல புத்திசாலி பையன். ஏதாவது சின்னதா கஷ்டமா இருந்ததுன்னா எனக்கு இத செய்ய முடியலையே அப்படின்னு சோர்ந்து போயிடுவான். ஒரு நாள் மாலை அவனோட பள்ளியில ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்துச்சு. கவி ஆரம்பத்துல ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சான். ஆனா நடுவுல மற்ற குழந்தைகள்லாம் வேகமா முன்னேறி போறத பார்த்தோன்னா அவன் மனசு உடைஞ்சு போயிடுச்சு. மெதுவா அப்படியே சோர்வா போய் மெதுவா நடக்க ஆரம்பிச்சிட்டான். வீட்டுக்கு வந்தோன்னா அவன் தலையை குனிஞ்சிட்டு ரொம்ப கவலையா உட்கார்ந்துருந்தான். அதை பார்த்து அவன் பாட்டி என்ன ஆச்சு கவி அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு கவி சொன்னா, பாட்டி நான் இன்னைக்கு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிட்டேன், ஆனா நான் ஜெயிக்கவே இல்லை, நான் எதையுமே ஒழுங்கா செய்யலையே பாட்டி அப்படின்னு சொன்னான். பாட்டி அதுக்கு சிரிச்சுட்டே சொன்னாங்க, நான் சொல்றத நீ கேப்பியா அப்படின்னு கேட்டாங்க. சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொன்னான். கெடுப்பது சோர்வு அப்படின்னு பாரதியார் ஒரு ஆத்திச்சூடியில சொல்லியிருக்காரு. அதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? சோர்வு எப்பயுமே நம்மள கெடுக்கும். சோர்வு நமக்கு வந்தது அப்படின்னா எந்த வேலையை நம்ம செய்யறோமோ இல்லை எதை நம்ம செய்யறோமோ அது கெட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. வேலை எவ்வளவு கடினமா இருந்தாலும் தோல்வி வந்தாலும் மனசு தளராம அதை செய்யணும், மனசு தளரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த எறும்பு பாரு கவி, அது எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் மேலே ஏறிட்டே இருக்கும். மரம் தினமும் வளர்றது நிக்குதா? நதிகள் என்ன ஓடுறது நிக்குதா? காற்று நிக்குதா? எல்லாமே அதனுடைய வேலைகளை செஞ்சுட்டே தான் இருக்கு. அதனால இமை பொழுது கூட நாம சோர்ந்து விடாம இருக்கணும். உடனே அதுக்கு கவி கேட்டான், ஆனா பாட்டி தோல்வி வந்தா வருத்தமா இருக்கே அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொன்னாங்க, வருத்தம் வரலாம் கவி, ஆனா சோர்ந்து விடக்கூடாது. தோல்வி அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா மீண்டும் முயற்சி செய் அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. இத கேட்ட கவி, சரி பாட்டி இனிமே நான் இத மாதிரி செய்யறேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நாள் காலையில கவி சீக்கிரமா எழுந்து தினமும் ஓட ஆரம்பிச்சான். ஓட்ட பயிற்சி செய்ய ஆரம்பிச்சான். தினமும் முயற்சி செய்ய ஆரம்பிச்சான். சில நாள்களே அவன் ரொம்ப வேகமா சோர்வில்லாம ஓட ஆரம்பிச்சான். மீண்டும் ஒரு மாசம் கழிச்சு அவனுடைய பள்ளியில ஒரு போட்டி வந்தது. அந்த போட்டியில கவி ஓடும்போது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் மனசுல வச்சுட்டான், கெடுப்பது சோர்வு. அதனால நம்ம மனம் தளராம ஓடணும் அப்படின்னு அவன் உற்சாகத்தோட அந்த போட்டியில ஓடனான். மனசு தளரவே இல்லை. ஆனா அந்த முறை அவனுக்கு பரிசு கிடைக்கல. ஆனா ஓட்டத்தை அவன் முடிச்சுட்டான். முகத்துல அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷமே இதனால வந்தது. வீட்டுக்கு வந்த கவிய பார்த்து அவங்க பாட்டி ரொம்ப சந்தோஷமா கட்டி அணைச்சிட்டாங்க. இப்பதான் நீ உண்மையிலேயே ஜெயிச்சிட்ட கவி அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நீ சோர்வு ஜெயிச்சிட்ட. சோர்வை ஜெயிச்சிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிட முடியும். அன்னைக்கு இரவு கவி ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நிம்மதியா, ரொம்ப மகிழ்ச்சியா தூங்கினான். தோல்வி வந்தாலும் பரவாயில்ல, சோர்வு மட்டும் வரக்கூடாது அப்படின்றத மனசுல வச்சுட்டான். சோர்வு நம்மளை எப்பயுமே பின்னுக்கு தள்ள ஆரம்பிச்சிடும். உற்சாகமா முயற்சி செய்யும் பொழுது நாம முன்னேற முடியும். தோல்வி வந்தாலும் மனசு தளராம தொடர்ந்து முயற்சி செய்யணும். இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. இப்ப சீக்கிரம் போய் தூங்குங்க. டாடா, நான் போயிட்டு வரேன்.